ஹலோ, வாழ்க வளமுடன். வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவையான பார்லி கூழ், அதுவும் வரகரிசி யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு சூப்பரான மண்சட்டி பானை தான். எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் பை கையில் இருக்கிற மண்சட்டி பானையை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே மண்சட்டி பானை வச்சு தண்ணி சேர்த்து ஊற வச்ச வரகு அரிசியும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நிறுத்திட்டு நம்ம பார்லி மாவு சேர்த்துக்க போகிறோம். இந்த பார்லி மாவு பார்த்தீங்கன்னா 1 கப்பு வரகு அரிசிக்கு 1/2 கப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலே ஒரு 10 நிமிஷம் டக்கரை போட்டு மூடி வச்சாலே சூப்பராக உள்ளுள்ள புழுங்கிண்டு வெந்துடும். நல்லா கையோட சூட்டை நல்லா பிடிச்சி நல்லா ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டு குளிர்ந்த தண்ணியை சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக அது ஊறிடும். நான் இப்போ வீட்டிலேருந்து ஊற வச்ச ஒரு பேட்ச் தான் இப்போ கொண்டு வந்து வச்சுருக்கேன். 24 hours கழித்து கரைக்க போகிறோம். கரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிங்கன்னா டக்குன்னு கரைச்சிடலாம். இதுக்கு தேவையான தயிர், உப்பு, வெங்காயம், மாங்காய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஊறுகாயோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் பை கையில் இருக்கிற மண்சட்டி பானை யூஸ் பண்ணி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஷாப்புக்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஷாப்பை ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் கேப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெசிபியுமே ட்ரை பண்ணிவிட்டு அந்த மாங்காய் தொக்கை மறந்துடாமல் அதோட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்ப்போம். பாய்.